நாம வராம அவாய்ட் பண்றதுக்காக ஏதோ சொல்றோன்னு அவன் தப்பா நினைச்சிடக்கூடாதுடா. அதே சமயம் நானும் இங்க இருந்து கிளம்ப முடியாது. அதனால உன்னை ஹைதராபாத்துக்கு அனுப்பலான்னு நினைச்சேன்டா. நீ கொஞ்சம் போயிட்டு வந்துடுறியா? ம், சரி. டேய், ஒரு 2-3 நாளைக்கு தேவையான துணிமணிலாம் எடுத்துட்டு போடா. எதுக்கும் ஆ, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. மற்ற சமயமா இருந்தா நானும் உன் கூட வந்திருப்பேன். இல்ல அட்லீஸ்ட் மாப்பிள்ளையாவது உனக்கு அனுப்பியிருப்பேன். ஆனா நீ போயிட்டு வந்துடு. நீங்கள் கவலைப்படாதீங்க, நானே போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன். ம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. கவ்யா, போன் இங்கே தான் இருக்கு. எங்கே போனா? சரி, வந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட சொல்லிக்கலாம். ஏய், வா வா வா. என்னாச்சு? ஆ, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க போறீங்க? இல்லை, ஒரு வேலை விஷயமா ஹைதராபாத் போகிறேன். ஹைதராபாடா? ம். அ, எப்ப போறீங்க? இப்போ கிளம்பிட்டேன். இப்பவே வா. ஒரு 2 நாள் ஹைதராபாத்தில் ஸ்டே பண்ண போகிறேன். அது அப்பாவோட ஃப்ரெண்டு, அவர் எஸ்டேட்டில் அவர் கெஸ்ட் ஹவுஸ் கட்ட போகிறாராம். அது போய் லேண்ட்ஸ்கேப்லாம் பார்த்துட்டு 3D அனிமேஷன் இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது. அப்புறம் டிசைனுக்கு அப்ரூவல்லாம் வாங்கணும். அதான். அப்போ 2 நாள் அங்கேயே ஸ்டே பண்ண போறீங்களா? ஆம், ஆமாம் காவியா. அது எப்போவும் மாமாவும் அப்பாவும் தான் போயிட்டு வருவாங்க. இந்த தடவை அவங்களால போக முடியல. அதான் என்ன போக சொல்லிட்டாங்க. அது ஹைதராபாத் போகிறத பற்றி இல்லை, ஆனால் 2 நாள் உன்னை பார்க்காம இருக்கணும். அதான் ஒரு மாதிரியா இருக்கு. 2 நாளைக்கு இவ்ளோ வருத்தப்படுறீங்களே. உங்களை விட்டு நிரந்தரமா நான் விலக போறேன். அப்போ என்ன பண்ண போறீங்களோ தெரியல. அப்புறம் எனக்காக ஒரு விஷயம் செய்வியா? ஆ, சொல்லுங்க. நீ திட்டக்கூடாது. திட்டுற மாதிரி ஏன் கேக்குறீங்க? திட்டாத மாதிரி கேளுங்க. இல்லை, நீ திட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் நான் கேட்குறத நீ கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? உன்னை விட்டு 2 நாள் தனியாக இருக்க போகிறேன். அதனால நீ எனக்கு ஒன்று தரணும். ஆ, நீங்க கேக்குறதெல்லாம் தர முடியாது. கவ்யா கவ்யா, ப்ளீஸ் கவ்யா, தரமாட்டேன் மட்டும் சொல்லிடாத. அதெல்லாம் முடியாது. நான் தர மாட்டேன். நீ தரலன்னா என்ன, நானே எடுத்துக்கிறேன். ஆ, நீ எடுத்துப்பியா? ம். நோ. வேணா பார்த்தி. பார்த்தி வேணா. பார்த்தி வேணா. பார்த்தி. பார்த்தி, சொன்னா கேளு. வேணா. வேணும். பார்த்தி வேணா. வேணா பார்த்தி. பார்த்தி வேணா. பார்த்தி. பார்த்தி வேணா. 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 வேணா.
என்ன பண்றீங்க? இல்ல உன்னை விட்டு 2 நாள் தனியா இருக்க போறேனா, ம். அதனால உன்னோட புடவை மட்டும் ஒன்று எடுத்துக்கூட. புடவையா? ம், ஒன்னே ஒன்று. எப்பெல்லாம் உன் நினைப்பு வருதோ அப்பெல்லாம் உன் புடவை எடுத்து பார்த்துப்பேன். ராத்திரி தூங்கும்போது பெட்டி மேல ஒரு சாரியை விரிச்சிட்டு தூங்குனா, ஆஹா, உன் மடியில படுத்து தூங்குன மாதிரியே செமையா இருக்கும். ரொம்ப பழசா இருக்கு. இல்ல பரவாயில்ல, பழசா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏய், பொண்டாட்டியோட புடவைய இப்படியெல்லாம் எடுத்துட்டு போய் பண்ணுவாங்கன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பண்ணுவாங்க, இப்போது புரிஞ்சுக்கோ நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன். அப்படியே ஒரே ஒரு புடவை. அதெல்லாம் தர முடியாது. உன்னெல்லாம் கேட்டிருக்கவே கூடாது. நானே வந்து திறந்து எடுத்துட்டு போயிருக்கணும். ஓ, இந்த திருட்டு வேலைலாம் இப்போதுல இருந்து பண்றீங்க? உன் மனசையே திருடிட்டேன். இந்த புடவை திருடுறதுலாம் ஒரு பெரிய மேட்டரா? ம். பேச்செல்லாம் நல்லாதான் இருக்கு. ஒன்னே ஒண்ணு. சூப்பர் சாய்ஸ், குட் கலர். ஆ, நீ இப்படியெல்லாம் செய்யறத பார்க்கும்போது எனக்கு ஒருத்தர் ஞாபகத்துக்கு வராரு. யாரு? ஆ, கமல், கமல்ஹாசன். கமல், கமல்ஹாசன். நான்? ஆ, வாவ், கமல், கமல்ஹாசன். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. குணா படத்துல வர கமலை நீ ஞாபகப்படுத்துற. குணா பரவாயில்ல. அபிராமி, அபிராமி, காவ்யா, காவ்யா. சூப்பர். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, அல்ல, அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது, புனிதமானது. ஹைதராபாத்க்கு எதுல போறீங்க? கார்ல தான். கார்லயா? அப்பா, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. 2 minutes, இதோ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். எப்பவும் நீயும் வரியான்னு கேட்பீங்க. இந்த தடவை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க பார்த்தி? கேட்டா நிச்சயமா நானும் உங்க கூட வருவேனே. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம 2 பேரும் நிரந்தரமா பிரிய போறோம். அதுக்கு முன்னாடி கடைசியா உங்க கூட ஒரு லாங் டிராவல் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. என்ன கூட்டிட்டு போவீங்களா பார்த்தி? ஆ சார் நான் சைட்டில் தான் இருக்கேன், வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? ஆ சரி, நான் கிளம்பிட்டேன். நீ அங்கே இரு, 10 minutesல வரேன். ஓகே சார். ம். இன்ஜினியர் சைட்டில் வெயிட் பண்ணுறாரு. நான் அப்படியே கிளம்புறேன். ப்ளீஸ் பார்த்தி, ஒரு வார்த்தையாவது நீயும் என் கூட வரியான்னு கேட்க மாட்டீங்களா? காவ்யா, ஆ, சொல்லுங்க. நேரத்துக்கு சாப்பிடு, நல்ல ரெஸ்ட் எடு. அப்பப்போ நான் ஃபோன் பண்ண எடுத்து பேசு. ம், சரியா? டேக் கேர். ஹாப்பி ஜர்னி. தேங்க்ஸ். காவ்யா,
ஆ கார் கீ அங்க டேபிள்ல இருக்கு, கொஞ்சம் எடுத்துக்கூட. ஆ. தேங்க்ஸ். பாய். என்னங்க, இந்தாங்க காஃபி. பார்வதி, ஐஸ்வர்யாவை கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வர சொன்னானே, போயிட்டு வந்தாச்சா? இல்லங்க, அவ ரூம்ல தான் இருக்கா. சேர்க்க கூடாதவங்கள வீட்டுக்குள்ள சேர்த்தா என்ன நடக்குங்கிறதுக்கு இதெல்லாம் சரியான உதாரணம். அந்த ஜேகே பய இந்த குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம குடும்பம் ஒன்றும் அப்படியே அமைதி பூங்காவெல்லாம் இல்ல. ஆனாலும் எந்த அளவுக்கு பிரச்சனைகளும் இருந்ததில்ல. என்னைக்கு அவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சானோ அப்ப ஆரம்பிச்சது இந்த தொல்லை எல்லாம். ஏங்க, நீங்க இத்தனை பேர் கேட்டும் ஜேகே எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்றானீங்க. எப்படிங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு எப்படி சொல்றான்? அடிச்சு ஆணித்தரமா அழுத்தமா சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்கன்றது அவன் எண்ணம். இன்னும் 2 நாள் பார்வதி, 2 நாள் அவனோட சாயம் வெளுக்கத்தானே போகுது. அப்ப என்ன பண்றான்னு பார்த்துடலாம். இருக்கு அவனுக்கு. ஹலோ காவ்யா, நான் ஹைதராபாத்ல இருந்து நிஷா பேசுறேன். ஆ சொல்லுங்க நிஷா. நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உனக்கு கால் பண்ணேன். இங்க ஒரு ஐஏஎஸ் அகாடமில 1 வீக் ஸ்பெஷல் செமினார் கண்டக்ட் பண்றாங்க. அதுல நான் உன் பேரையும் சேர்த்து கொடுத்திருக்கேன். ஆ. நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணினா எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ வந்தேன்னு வையி, அதுல நிறைய லேர்ன் பண்ணலாம் காவ்யா. இங்க பாரு, நீ வருவன்ற நம்பிக்கையில தான் உன் பேரைய சேர்த்து கொடுத்திருக்கேன்டி. கண்டிப்பா வந்துரு, சரியா? அந்த பேப்பர்ஸ் எல்லாம் உனக்கு மெயில் பண்ணிருக்கேன். அத பிரிண்ட் எடுத்துட்டு உடனே கிளம்பி வா. சரி இரு, நான் ஃபர்ஸ்ட் வீட்ல பெர்மிஷன் கேட்டு அப்புறம் வரேன். சரி, ஓகே, வச்சிடுறேன். சரி. சரி பார்வதி, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. அப்பா. என்னடா? இந்தாங்கப்பா. என்னடா? ஜேகேயோட பாஸ்போர்ட்ப்பா. இதை எதுக்குடா நீ வாங்கி வச்சிருக்க? யாருக்கும் தெரியாம அவன் ஃபாரினுக்கு தப்பிச்சு போயிட்டானா அவனை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்ல, அதனால தான் அவன் பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சிருக்கேன். அப்படி கூட தப்பிச்சு ஓடிடுவானா? ஏன்பா ஓட மாட்டான்? அவன் போலேன்னா கூட அத்தையே அவன் ஃபாரின் போறதுக்கு ஐடியா கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஜீவா பண்ணது சரிதாங்க. ஆமா மாமா, தப்பு பண்ணவன் தப்பிக்க தானே பாப்பான். பாஸ்போர்ட் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் எங்கேயும் போக முடியாது மாமா. ஆமாப்பா. சரி,
பத்திரமா வச்சுக்க. மாமா ம்? ஜேகே ஐஸ்வர்யாவை ஏற்றுப்பாரு மாமா. ஒருவேளை ஏத்துக்கலன்னா என்ன பண்றது மாமா? மாப்பிள, உங்களுக்கு எதுக்கு இந்த சந்தேகம்? 2 நாள் இல்ல மாப்பிள, 2 ஜென்மமே எடுத்தாலும் அவன் நிரபராதின்னா அவனால நிரூபிக்கவே முடியாது. ஏன்னா அவன் தான் தப்பு செஞ்சிருக்காங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். பொறுமையா இருங்க மாப்பிள. ஐஸ்வர்யா கழுத்துல அவனை தாலி கட்ட வைக்க வேண்டியது எங்க எல்லாரோட பொறுப்பும் தான். தைரியமா இருங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ம்? சரி மாமா ஆ, சொல்லுமா. என்ன? மாமா ஹைதராபாத்ல இருக்கிற ஐஏஎஸ் அகாடமில ஒரு 1 வீக் செமினார் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா? ஆ, அதை அட்டென்ட் பண்ணா எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு என் ஃப்ரெண்டு சொன்னா. ம். அதான் நானும் போலாமான்னு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கலான்னு வந்தேன். உன் கரியருக்கு ஹெல்ப் பண்ணணும்னா கண்டிப்பா நீ போய் தானே ஆகணும். பரவாயில்ல, இதுக்கெல்லாம் இதுக்கு பர்மிஷன் கிடைக்கட்டும். நீ போயிட்டு வா. ஆ சரிங்க மாமா. எப்படிம்மா போற? பஸ் புக் பண்ணி போயிடுவேன் மாமா. ஏன் கேக்குறேன்னா, மத்த சமயமா இருந்தா பாரதிய உன் கூட துணைக்கு அனுப்புவேன். ஆனா இப்போ பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். ம், சரிம்மா. ஏம்மா, எந்த ஊருக்கு போறதா சொன்ன? ஹைதராபாத். என்னம்மா இது? பாரதியும் ஹைதராபாத்ல தானே இருக்கா? ஆ, நீ ஒன்று செய். உனக்கு டைம் கிடைச்சா பாரதி அங்க மீட் பண்ண. அதுக்கெல்லாம் டைம் இருக்குமான்னு தெரியல மாமா. பார்த்தி ஹைதராபாத் போனதுனால தான் இவளும் போறேன்னு சொல்றாளோ? ஒருவேளை அங்க போய் அவனை மீட் பண்ணி ஊர் சுத்தலான்னு பிளான் பண்றாளா? சரி மாமா, நான் இப்பவே போய் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டு கிளம்புறேன். சரிம்மா, ஆ. பத்திரமா ஜாக்கிரதையா போயிட்டு வா. போயிட்டு வர அத்தை. சரி, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குடா, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ம்? சரி. ஹைதராபாத்ல எங்க தங்க போற? ஆ, என் ஃப்ரெண்டோட ரூம்ல தான். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஆ சரிங்க அத்தை. நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோ. ஆ, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது அத்தை. நான் ஹைதராபாத்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தியை விட்டு நிரந்தரமா போயிடுறேன். நிஜமாதான் அத்தை. அத்தை, போயிட்டு வர அத்தை. ம். மனசுல இருக்கிற ஒருத்தனை மறக்க முடியாம, தாலி கட்டின புருஷனோட வாழவும் முடியாம நீங்க தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓரளவுக்கு உன்னை பத்தி எல்லா தகவலும் கிடைச்சிருச்சு. நீ 2 வருஷமா யாரையும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்க. ஆனா நீ யார லவ் பண்ணிருக்க, அவன் எங்க இருக்காங்கிறத இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டுபிடிச்சிருக்க. தேவியோ ஜேகேவோ
நீ காதலிச்சவனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ பார்த்தியை விட்டு போயிடு. அதுதான் இந்த குடும்பத்துக்கு நீ செய்யற நல்லதா இருக்கும்.